அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 19/3/2025. பஞ்சமி திதி நள்ளிரவு 12:38 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. கீழ்நோக்குள்ள விசாகம் நட்சத்திரம் இரவு 8:48 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அனுஷம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 மணி வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன் ராகுடன் புதனும் சுக்கிரனும் வக்ரமாக, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? மந்திரம் ஜபிக்க, விவாதங்கள் நடத்த, கதிரறுக்க, கிணறு சீர் செய்ய, பணியாட்களை விடுவிக்க, வழக்கு தொடர நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மூங்கிலாக இருப்பவர்களை புல்லாங்குழலாக மாற்றுபவை புத்தகங்கள்தான். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருப்பீங்க. புத்தகங்களை படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை படிப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களை பற்றி படிப்பீங்க. அதே மாதிரி எதிரிகளை பற்றியும் படித்து வைத்து கொள்ளுவீங்க. எங்கும் எப்பொழுதும் படிப்பினைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அனுபவ அறிவால் சாதித்து காட்டக்கூடிய அனுபவசாலிகள், அறிவாளிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. லேசாக கொஞ்சம் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் சின்ன சின்ன செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. வீண் செலவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி எதுவும் தர வேண்டாங்க. நான் இதை செய்திடுறேன், அதை செய்திடுறேன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறத விட என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாம் செய்தோம்னா நமக்கு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக கொஞ்சம் சோர்வு களைப்பு இருக்கும், வேலை சுமை இருக்கும். அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. சின்ன சின்னதாக முன்கோபம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிறதும் நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இரவு 8:48 வரைக்குமே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதுக்கு பிறகு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வரதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் இரவு 8:48 நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி வியாபாரம் இன்றைக்கி உங்களுக்கு எல்லா வகையிலுமே லாபகரமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் முன்னைய அளவுக்கு இல்லை, இப்போ கொஞ்சம் இன்றைக்கி சுமாராக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் மந்தமாக இருக்குங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் சில புது விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால சிலர் வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கு வீசா கிடைக்குங்க. அதே மாதிரி வெளிநாட்டு பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள் அதுவும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லது நடக்கும். ஆனால் இரவு 8:48 பிறகு கவனமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, நல்ல பாம்பு தொட்டவர்களை மட்டுமே தீண்டும்.
ஆனால் நல்லவர்களின் சாபமோ வம்சத்தையே அழித்துவிடும். அதனால் யாருக்கும் கெடுதல் செய்யாதீர்கள். ஆமாங்க, இதெல்லாமே சித்தர் வாக்குங்க. அதனால தாங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணுவீங்க. யாருடைய சாபமும் நமக்கு தேவையில்லை, அது அவசியமும் கிடையாது. 10 பல்லில் ஒரு பாசப்பல் பழிச்சிரும். அதனால் நம்ம கவனமாகவே இருப்போம்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் அடுத்தவங்க வாழ்க்கையில் குறுக்கிடாமல் முடிஞ்சால் நல்லது செய்வோம், முடியலன்னா அமைதியாக இருந்துருவோங்கிற சித்தாந்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. திடீர் பணவரவு, திடீர் செல்வாக்கு, பெரிய பொறுப்பு, பதவிகள் அதெல்லாம் கிடைக்கிறது. அந்த மாதிரி அடுத்தடுத்து யோக பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உங்களை கண்டும் காணாமல் இருந்தவங்கெல்லாம் வழியே வந்து பேசுவாங்க. பழைய சொந்த பந்தங்களும் தேடி வருவாங்க. வீடு மனை வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி ஒரு சிலர் புது தொழில், சொந்த தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சனி பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. எங்கே போனாலும் முதல் மரியாதை கிடைக்குங்க. ஆனால் ராசிக்குள்ளார ஜென்மகுரு உட்கார்ந்துருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு சோர்வு களைப்பு இருக்கும். ஒரு இனந்தெரியாத கவலை ஒரு பக்கம் இருக்கும். சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் உடம்பு குண்டாயிட்டே போதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசாமல் அவங்கவுங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு உளவியல் பூர்வமாக கொஞ்சம் நிதானமாக பேசினா நல்லாயிருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உங்களுடைய எதிரிகளை நேசியுங்கள். அவர்கள்தான் உங்களுக்குள் இருக்கக்கூடிய சிறந்ததை வெளியே கொண்டு வருவதற்கு காரணகர்த்தாவாகிறார்கள். ஆமாங்க, அதனால தாங்க நண்பர்கள் புகழ்ந்து பேசுகிறத நீங்கள் ஓரளவு ஏற்றுப்பீங்க. ஆனால் எதிரி ஏதாவது சொன்னால் அதை உன்னிப்பாக கவனிப்பீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுறாங்களா, நிறைகளை சுட்டி காட்டுறாங்களா, நம்மளை நாம் எப்படி மாற்றிக்கணும், திருத்திக்கணும், அதை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தாங்க எதிரியாக இருந்தாலும் நல்ல விஷயங்களை சொன்னால், ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயங்களை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நண்பர்களும் உறவினர்களும் விருந்தினர்களும் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. பழைய இனிமையான சம்பவங்களை எல்லாம் பேசிக்கொண்டே இருப்பீங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க. பாகப்பிரிவினைகள் அதுவும் இன்றைக்கி சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால எனக்கெல்லாம் அது சரிபட்டு வராதுன்னு சொல்லி நீங்கள் தவிர்த்தாலும் கூட நீங்கள் தாங்க அந்த பதவிக்கு தகுதியானவர்னு சொல்லிட்டு உங்களை சில பதவிகள் பொறுப்புகளில் உட்கார வைப்பாங்க. கௌரவ பதவிகளும் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி பிரபலங்களாலும் சில காரியங்களை நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. ராசிக்குள்ளேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு கொஞ்சம் கோபம்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்குது. அந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உடல் உஷ்ணத்தால் சின்ன வேனல் கட்டிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்னதாக காய்கறிகள் அதெல்லாம் அதிகமாக நீங்கள் பசுமையான காய்கள், கனிகள் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பிள்ளைகளுக்கு வயது கூடிக்கிட்டே போகுது. காலாகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி முடிக்கணும், அந்த கடமை ரொம்ப பெரிய கடமை நமக்குங்கிற ஒரு சின்ன எண்ணம் அடிமனசுக்குள்ளார ஓடிக்கிட்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சிக்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி
எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமையும் அலைச்சலும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, எல்லோருமே அவங்கவுங்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக தான் இருக்காங்க. ஆனால் நாம் தான் அளவுக்கு அதிகமாக பாசத்தை வச்சு, கண்மூடித்தனமாக பாசத்தை வச்சு ஏமாந்து போகிறோம். ஆமாங்க, இதையெல்லாம் நீங்கள் தாமதமாக தாங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆரம்பத்தில் எல்லாருக்கும் அன்பையும் வீசி எறிஞ்சிங்க, சம்பாதிச்ச காசையும் வீசி எறிஞ்சிங்க. ஆனால் இப்போ தான் அவங்கவுங்க ரொம்ப உஷாராயிட்டாங்க, நம்மளை அப்படியே விட்டுட்டாங்கங்கிறதை புரிந்து வைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகா அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. பிரபல யோகாதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. நல்லவங்க இன்னைக்கு அறிமுகம் ஆகுவாங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்குங்க. வீட்டில் கூடுதல் அறை அமைக்கிறது, கூடுதல் தளம் அமைக்கிறது, அதற்கான முயற்சியில் இறங்குவீங்க. அஷ்டமத்து சனியோட அகோர பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விலகி வந்துட்டே இருக்கிறதுனால சுற்றி முற்றி இருக்கிறவங்களுடைய ஆதரவு அதிகமாகுங்க. பேசாமல் இருந்தவங்க கூட வழியை வந்து இனிமேல் பேசுவாங்க. சொந்தக்காரங்க மத்தியில் இனிமேல் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால என்னதான் நாம் சிக்கனமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு செலவு வந்து இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுதேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபமும் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. உத்தியோகத்தில் எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி மறைமுக எதிர்ப்புகள் உத்தியோகத்தில் கொஞ்சம் இருக்கும். பார்த்து கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சுமார் தாங்க. அவசர முடிவு எதுவும் எடுக்காதீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஒருவருக்கு எதிரிகள் அதிகம் என்றால் அவர் வீரர் என்ற அர்த்தம். ஒருவருக்கு துரோகிகள் அதிகம் என்றால் அவர் மிகவும் நல்லவர் என்ற அர்த்தம். ஆமாங்க, எதிரிகளையும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, துரோகிகளையும் நீங்கள் பார்த்துட்டு தாங்க இருக்கீங்க. எல்லாரையும் பார்த்து பார்த்து உங்களுக்கு சலித்தாலும் நம்ம கடமையை நாம் செய்வோம், எல்லாம் இறைவன் பார்த்து பாருன்னு எங்கும் எப்பொழுதும் கண்ணுக்கு எதிரே இருக்கக்கூடிய கடமைகளை தவறாமல் செய்து முடிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. பிள்ளைகளோட உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் பேசுவீங்க. அவங்க எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. அங்கே மனசில் இருக்கக்கூடிய ஆசை என்ன அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. மகளுக்கு கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷமும் வந்து சேருங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் வாய்ப்பு இருக்குதுங்க. சிலருக்கு வெளிநாடு போய் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி சனி பகவான் உங்களை நேருக்கு நேராக பார்த்துன்னு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பழைய பாக்கிகள் கூட வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் போட்டிகளையும் தாண்டி எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. கூட வேலை பார்க்குறவங்களால சின்னதாக
எதிர்ப்புகள், மறைமுகமான தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால சக ஊழியர்களை மதித்து நடந்துக்கிறது, அவங்களுக்கு சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு அன்பளிப்பு வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் இருந்தாலும் பாசம் குறையாது, பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் அலைச்சல்கள் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உண்மை இல்லாத இடத்தில் உரிமை வைப்பது தவறு. உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு. பாசம் இல்லாத இடத்தில் பழகுவது மாபெரும் தவறு. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் முதல்ல யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் கண்ணை பார்த்து பேசுவீங்க, நேருக்கு நேராக முகத்தை பார்த்து பேசுவீங்க. அவங்கக்கிட்ட உண்மை இருக்குதா அப்படின்னு பார்ப்பீங்க. அந்த உண்மை இல்லையா, அதை தூக்கி தூர போட்டுட்டு அடுத்தது நகர ஆரம்பிச்சிருவீங்க. எங்கும் எப்பொழுதும் உண்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், உண்மைக்காக உரிமை குரல் தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. பணம் வருது, ஆனால் பத்த மாட்டேங்குது. இன்னொருத்தர் கேட்டிருக்கேன், தரேன்னு சொல்கிறாரு, இன்னும் தரலை. ஆனால் இன்றைக்கி தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான இன்னொருத்தர் அறிமுகம் செய்து வைக்கிறேன்னு சொன்னார். சொல்லிக்கிட்டே இருக்கார், ஆனால் செய்ய மாட்டேங்கிறாரு. இன்றைக்கி கூப்பிட்டு அவரை அறிமுகம் செய்து வைப்பாருங்க. அந்த மாதிரி தாமதமாகி தடங்களாகி நின்று போன பல வேலைகள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய பிடிவாத போக்கு அதெல்லாம் கூட இன்றைக்கு மாறுங்க. ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்காரு. ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியல. உடம்பு என்னமோ படுத்திக்கிட்டே இருக்குது. எந்த டாக்டருமே சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. அதே போல் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அதனால் வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு பவர்ஃபுல்லான இடத்துல 10ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வருங்க. ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே போகிறோம், இன்னொரு பக்கம் கடன் நினைக்கும் போது மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு பயமும் வருது. எப்படியும் கடனெல்லாம் கட்டிடலாங்கிற தைரியம் இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, துரோகம் இழைத்தவர்களை பழிவாங்க நினைக்காதே. கடவுளிடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இருந்துவிடு. கடவுளும் காலமும் அவர்களை கடுமையாக தண்டிக்கும். ஆமாங்க, அதனால தாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, உங்களை ஏமாத்தினவங்க, நம்ப வச்சு மோசடி செய்தவங்க, நாலாவிதத்துலேயும் உங்கள் பெயரை கெடுத்தவங்க, இப்படி எல்லாரையும் தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. அவங்களெல்லாம் நீங்கள் பழி வாங்கிறது துடிச்சதே இல்லைங்க. அவங்க கர்மா அவங்க அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு இறைவனிடமும் இயற்கையிடமும் அவர்களை ஒப்படைத்து விட்டு சமாதானத்தை மட்டுமே விரும்பி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் மதியம் 2:06 வரைக்கும் பயணம் செய்கிறாரு. அதனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும். விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக ஒரு முன்கோபம் எல்லாம் இன்றைக்கி வரும். செலவுகளும் இன்றைக்கி அதிகமாகிட்டே போகும்.
அப்படி இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அற்புதமாக இன்னைக்கு இருக்குது. அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு, செல்வாக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் அதிகமாயிட்டே போகுங்க. ஆனாலும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக தாங்க இருக்கும். உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகளுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் உத்தியோகத்திலையும் எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 6வது வீட்டில் முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறது மறைமுக எதிர்ப்புகளையும் போட்டிகளையும் உங்களுக்கு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் 6வது வீட்டிலேயே சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் உங்களுக்கு பாதகாதிபதி. அவர் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிறனால திடீர் பணவரவு, செல்வாக்கு, தொழில் அமையிறது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்லைங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக சோர்வு, களைப்பெல்லாமே இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே மதியம் 2:06 வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பிறரை குறை கூறி பெருமை தேடும் எவருமே தன்னுடைய சொந்த வாழ்வில் நிம்மதியாக இருந்ததில்லை. பிறரை குறை கூறும் வாயை செங்கல் வைத்து அடைத்தாலும் கூட அந்த செங்கல்லும் சரியில்லை என்று தான் அது குறை கூறிக்கொண்டே இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே குறை சொல்கிறவங்க, அடுத்தவங்கள மட்டம் தட்டி பேசுகிறவங்க, அவங்கள்ட்டேருந்து நீங்கள் நகர்ந்து வெளியில் போய்கொண்டே இருப்பீங்க. நீங்கள் எப்பொழுதுமே குறையேதும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, ஆனால் குறையோடு வர்றவங்கள பார்த்து ஒதுங்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு தாங்க அதிகமாகிட்டே போகுது. 2-3 நாள் சேமித்து வச்சா கூட 4வது நாள் உடனே அந்த சேமிப்பெல்லாம் கரைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு செலவு இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. இன்றைக்கி கூட வீடு பராமரிப்பு, வாகன பராமரிப்புன்னு ஏதாவது ஒரு செலவு இன்றைக்கி இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். கொஞ்சம் நிதானமாக இன்றைக்கி இருக்கிறது நல்லதுங்க. யாருக்கும் அதிக வாக்குறுதி எல்லாம் எதுவும் தந்துட வேண்டாங்க. சிலருக்கு வெளிமாநிலம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார இன்றைக்கி சந்திரன் வந்து நுழையிறாருங்க. விஷாகம் நட்சத்திரத்தில், அதாவது மதியம் 2:06 வந்து நுழையிறாருங்க. இரவு 8:48 வரைக்கும் விசாகத்தில் இருப்பார். அதுக்கு பிறகு அனுஷ நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. எல்லாருமே உங்களை மாதிரி எல்லா விஷயத்துலையுமே சரியாக நடந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி எல்லாரையும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. சின்ன சின்ன வேலை சுமை, செலவுகள், சின்னதாக அலைச்சல்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தில் திடீர்னு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். வேலையாட்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து அர்த்தாஷ்டமச்சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் இன்றைய தினத்தில் அடுத்தடுத்து வேலை சுமை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அடுத்தவங்கள நாம் எதுவும் சொல்லிக்காமல் நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாங்கிற மாதிரி முடிவுக்கு வர்றது நல்லதுங்க. குடும்பத்தில் சின்ன சின்னதாக செலவுகள் இருக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. உங்கள் ராசிக்குள்ளார இன்றைக்கி சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நீ யாரையும் வெறுத்து ஒதுக்க வேண்டிய அவசியமில்லை. பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கி விடுவது நல்லது. ஏனென்றால் அடுத்தவர்களை வெறுக்கத் தொடங்கினால் முதலில் பலியாவது உன்னுடைய நிம்மதி மட்டும்தான். ஆமாங்க, சிலர்லாம் நம்ம எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அல்லது அவங்கள வந்து வெறுக்கிறோன்னா அவங்கள பற்றியே யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ நம்முடைய அந்த நிம்மதி இருக்கு இல்லைங்களா, அது கெட்டு போயிடும். அதனால தாங்க வெறுக்கவும் வேண்டாம், ரொம்ப விருப்பத்தோடையும் இருக்க வேண்டாம். சின்னதாக இடைவெளி விட்டு நடுநிலையாக இருந்துருவோன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும்
எப்பொழுதும் பட்டதும் படாதுமாக பழகக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால தெள்ள தெளிவாக சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. தைரியஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே இன்றைக்கி சாதகமாக இருக்குங்க. சுகஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால வீட்டை கொஞ்சம் பெருசுபடுத்தி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைங்க வளர்ந்துக்கிட்டே வராங்க, அவங்களுக்கு ஒரு தனி ரூம் கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கும் சில முயற்சிகள் உங்களுக்கு மனசுக்குள்ளார ஓடும். அதற்கான வேலைகளையும் நீங்கள் தொடங்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. கேது 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் வேலை சுமை கூடிக்கிட்டே தான் போகுது. ஆனால் சம்பளம் என்னமோ அதிகமாகிற மாதிரியே தெரியலையே. நல்ல காலம் வரும்பொழுது நாம் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடணுங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. இருந்தாலும் நாம் உழைக்கிற உழைப்புக்கு இதெல்லாம் கொஞ்சம் குறைவான லாபம்தான். இன்னும் கொஞ்சம் நல்லா வந்ததுன்னா கடனையாவது அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல்கள் இருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் நிம்மதி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கெட்டுப்போன உணவை வீசி எறிவது உடலுக்கு நல்லது. விட்டுப்போன உறவை விட்டு விட்டு இருப்பது மனதுக்கு நல்லது. மறந்துவிட்டு இருப்பதும் மனதுக்கு நல்லது. ஆமாங்க, அதனால தாங்க நகர்ந்து போயிட்டாங்களா, நம்ம விட்டுட்டு போயிட்டாங்களா, மறந்து போயிட்டாங்களா, அதுக்காக நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. சரி, இதுவும் நல்லதுக்கு தான், எதுவும் நல்லதுக்கு தான், இதுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு நன்மை இருக்குது, அதனால தான் கடவுள் நமக்கு இந்த மாதிரியெல்லாம் சோதனையாக கொடுக்குறாருன்னு எங்கும் எப்போதும் எல்லாவற்றுக்கும் காரண காரியம் இருக்கிறது என்பதனை கச்சிதமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷம் உண்டுங்க. சில முக்கியமான வேலைகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பழைய நண்பர்களும் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க. தைரியஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வம் வந்து சேரும். வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கிறதுக்கு இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க. பேங்க் லோனும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க. லாபம் இருக்குது. பரவாயில்ல, நமக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சுன்னு சின்னதாக சந்தோஷப்படுவீங்க. உத்தியோக வகையில் இதுவரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தின உயரதிகாரி இன்றைக்கி உங்களை உட்கார வச்சு பேசுவார். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு அவர் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதாவது அவரை போய் சந்திக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் போய் சந்திக்கலாம். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, தானாக மூடும் கதவை தட்டுங்கள், அது தவறில்லை. ஆனால் தெரிந்தே மூடும் கதவை தட்டாதீர்கள், அது நமக்கு அவமானம். ஆமாங்க,
இதையெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் எப்பொழுதுமே நம்மளை யார் மதிக்கிறாங்க, அவங்க பேசும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்க நடை உடை பாவனைகள்லையே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. நம்மளை மதிக்கிறாங்களா இல்லை மதிக்கிற மாதிரி நடிக்கிறாங்களா, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் மதியாதார் முற்றம் மிதியாத கவரிமான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் பணம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. எப்போவோ வாங்கி போட்ட இடம் அது இப்போ நல்ல விலைக்கு போகுது, அதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. எப்போவோ வாங்கி வச்சுருந்த கோல்டு இப்போ விலை ஏறி இருக்குது, கொடுத்துட்டு ஏதாவது இடம் வாங்கலாமா இல்லை கோல்டாகவே வச்சுக்கலாமா அப்படிங்கிற யோசனைகளும் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடிக்கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாதம் அதெல்லாமே விலகுங்க. பழைய வண்டியை அடிக்கடி பழுது பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறத விட கொடுத்துட்டு புதுசு வாங்கிடலாமே அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. எல்லா வகையிலுமே வியாபாரமும் இன்னைக்கு சூடு பிடிக்கும். பற்று வரவு அதிகரிக்குங்க. புது ஒப்பந்தங்கள் அதெல்லாம் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே அதிகாரிகள் உங்களை முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே சில சலுகைகளையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு மனக்கவலை அடிமனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி நடந்துட்டால் என்ன ஆகுது, அப்படி நடந்துட்டால் என்ன ஆகிறது அப்படிங்கிற கவலைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு சாதகமாக சுக்கிரன் புதனெல்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுப செலவுகள் உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, திடீர் பணவரவு உண்டு. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவுகள் உடல்நல குறைவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அன்பு அதிகமாக உள்ள இடத்தில் காரணம் இல்லாமலேயே பல சண்டைகள் வரும். ஆமாங்க, அது காரணம் பரஸ்பரம் செலுத்தக்கூடிய அன்பு தாங்க. அன்புக்கு தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அடிமையாவீங்க. அதிகாரத்திற்கோ பணத்துக்கோ மற்றதுக்கெல்லாம் நீங்கள் ஒருபோதும் அடிமையாக மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் உண்மையான அன்பை தேடி அலைபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்களிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்குங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. இதோ தரேன்னு சொல்லி வாங்கினவங்க வருஷக்கணக்கில் இன்னும் தராமல் இருக்காங்களே அப்படின்னு நினச்சி வேதனைப்பட்டுருக்கீங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் அதெல்லாமே விலகி இன்றைக்கி நீங்கள் சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கலாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி திடீர் பண வரவு எல்லாமே இருக்குதுங்க. லாபம் இருக்குதுங்க. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க. புது ஏஜென்சி எடுக்கிறது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த வேலை சுமை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் சகோதரங்களும் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. சொத்து பத்து வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், வேலை சுமை இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் உதவி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிலர்லாம் அவங்க முகத்தை அழகுபடுத்துவதற்காக விதவிதமான க்ரீமெல்லாம் போடுவாங்க. விதவிதமான அழகு சாதன குறிப்புகள் அதெல்லாம் பின்பற்றுவாங்க. அழகு சாதன பொருட்கள்
அடுக்கடுக்காக வாங்கி வச்சு தினந்தோறும் காலை மாலை தூங்குவதற்கு முன் எழுந்த பிறகு அப்படின்லாம் போட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு அற்புதமான திருக்கோவில் இருக்குங்க. அந்த கோவில் நீங்கள் போனீங்கன்னா சாதாரணமாகவே உங்கள் முகம் பளபளன்னு ஆகிடும். முகத்தில் ஒரு தேஜஸ் வர ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் கூட கோவில் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்குது. அதுக்கு ஒரு வரலாறு எல்லாமே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கும்போது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த இருட்டுத்தன்மை விலகி முகத்தில் ஒரு வசீகரம், ஒரு அழகு வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி ஜனவசியம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ சிலரெல்லாம் பார்த்த உடனே எல்லாரும் ஓடி போய் பேசுவாங்க, ஆனால் சிலரை பார்த்த உடனேயே ஒதுங்கி போயிடுவாங்க. அப்போ தேடி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஜனவசியம் ஏற்படக்கூடிய அமைப்பும் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உண்டுங்க. இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வந்தியத்தேவன் மிகப்பெரிய சோழ மன்னன். அந்த சோழ மன்னனுக்கு இந்த சிவபெருமான் அழகனாக காட்சி கொடுத்துருக்கிறாருங்க. அதிலேருந்து வந்திய சோழ மன்னனும் அழகனாக மாறினார். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பேரே பார்த்திங்கன்னா, அதான் அவருடைய பெயர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நித்திய சுந்தரேஸ்வரர், எப்பொழுதுமே அழகாக இருக்கக்கூடியவர். அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்தியத்தேவனுக்கு அழகாக காட்சி கொடுத்தார். அதிலேருந்தே இந்த சிவன் அழகனாக இருக்கக்கூடிய சிவனாக இங்கே இருக்கிறாரு. நெடுங்கலநாதர் அப்படிங்கிற பேரும் இங்கே உண்டு இவருக்கு. ஸ்ரீ மங்களநாயகியாவும் ஸ்ரீ ஒப்பிலா நாயகியாவும் இங்கே இருக்கிற அம்பாள் காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. வில்வ மரம் இங்கே ஸ்தல விருட்சமாக இருக்குதுங்க. அகத்திய மாமுனி வழிபட்ட இந்த அற்புதமான சிவாலயத்தில் இன்னும் பல அதிசயங்கள் உண்டு. மூலஸ்தானத்திலே பார்த்திங்கன்னா கருவறையில் சிவபெருமான் கொஞ்சம் அப்படி விலகி இருப்பார். அதாவது அம்பாளுக்கு ஸ்ரீ பார்வதி தேவிக்கு சரிசமமாக தன்னுடைய உடம்பிலே இடது பாகத்தை கொடுத்து அருவமாக மூலஸ்தானத்திலே கருவறையிலே அம்பாள் இருப்பதாக இங்கே ஐதீகம். அப்போது இந்த கோவில் போனீங்கன்னா முகத்தில் அழகு வரும், தேஜஸ் வரும், ஜனவசியம் வரும். அதுக்கு அடுத்ததாக கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதெல்லாமே அதிகரிக்குங்க. இங்கே நிறைய பேர் திருமணத்தடை, திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு வராங்க. இந்த கோவிலில் ஸ்ரீ வராகி அம்மன் இங்கே ஆட்சி புரிந்து கொண்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ வராகி அம்மனுக்கு ரொம்ப பெரிய சக்தி இருக்குதுங்க. இங்கே வராகி அம்மனை வித்தியாசமாக இங்கே எல்லாமே வழிபடுறாங்க. குறிப்பாக அந்த விரலி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அந்த மஞ்சளை இடித்து ராகு காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. வெள்ளிக்கிழமை ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம். இந்த 2 ராகு காலம் பொதுவாகவே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ராகு காலம். இந்த 2 கிழமையில் ராகு காலத்தில் அதாவது வராகி அம்மனுக்கு அந்த விரலி மஞ்சள் பொடியை அபிஷேகம் செய்து வணங்குறாங்க. குறிப்பாக இன்றைக்கி பஞ்சமி திதிகள்லேயும் ஸ்ரீ வராகி அம்மனை போய் வழிபடலாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வராகி அம்மனை வழிபடுவதன் மூலமாக திருமண தடைகள் எல்லாமே விலகி உடனே அவங்களுக்கு திருமணம் முடியுது. ஒத்தையாக கும்பிட்டவங்க தம்பதி சம்மதமாக சமேதராக இங்கே ஸ்ரீ வராகி அம்மனை வழிபட்டுட்டு போகிறாங்க. அது மாதிரி இந்த கோவிலுக்கு ஏகப்பட்ட விசேஷங்கள் உண்டு. ஸ்ரீ அருணகிரிநாதர் ஸ்ரீ முருகப்பெருமானை இங்கே வாழ்த்தி பாடியிருக்கிறார் பாடலாக திருப்புகழிலே. இங்கே முருகப்பெருமான் அதாவது ஒரு சிரசுடன் 4 கரங்களுடன் இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இப்படி ஏகப்பட்ட விசேஷங்கள் கொண்ட கோவிலுங்க. அவசியம் ஒரு முறை போய் வாங்க. இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி தஞ்சை அந்த நெடுஞ்சாலை அந்த பாதையில் பார்த்திங்கன்னா துவாக்குடி அந்த ஊருக்கு பிரியற ரோடு, அதுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் நெடுங்களம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த நெடுங்களம், அந்த திருநெடுங்களம் அந்த ஊரில் தான் இந்த சிவபெருமானும் இங்கே இருக்கக்கூடிய வராகி அம்மனும் எல்லாருமே இங்கே அருள்பாலித்து கொண்டு இருக்காங்க. அதனால் எல்லாமல்ல ஸ்ரீ வராகி அம்மனையும் வணங்குவோம், அனைத்து வளங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் அள்ளித்தரும் அற்புத திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.